தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம் கீழ்பாதி குறுங்குளம் கிராமத்தில் வச்சுருக்கிறேன். என் பேர் உத்ராபதி. ஒரு 45-50 வருஷமாக விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பூர்வீகமாக விவசாய குடும்பம். விவசாயத்துக்கெல்லாம் கொஞ்சம் மரப்பயிர் நிறையா சாகுபடி பண்ணணும். வரப்பு ஓரங்களில் நிறைய மரப்பயிர் சாகுபடி பண்ணியிருக்கேன். மற்றபடி நெல்லி, மா அந்த மாதிரியான விவசாயங்களும் நிறையா வச்சுருக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வடகாட்டில் மிளகு சாகுபடி கருத்தரங்கம் போட்டிருந்தாங்க ஈசாவிலேருந்து. அதை பார்க்குறதுக்கு போயிருந்தேன். அங்கே போய் பார்த்துட்டு அந்த பகுதியை விட நம்ம பகுதி மிளகுக்கு ஏற்றதாக இருக்கும். வடகாட்டை விட இன்னும் சிறப்பான பகுதியாக நம்ம பகுதி இருக்குது. என்னுடைய மண் செம்மண்ணான மண். அதனால் இங்கே பண்ணலான்னா ஆய்வுக்கு மாதிரி கொஞ்சம் மிளகு செடி வாங்கிட்டு வந்து புதுசாக மரம் நட்டு இப்போ சாதாரணமாக ஏதாவது துணைச்செடி வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த மிளகு வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்கிட்ட துணைச்செடி வச்சு வைக்கிறதுக்கு லேட்டாகுங்கிறதுனால என்கிட்ட இருக்கிற மரங்களில் ஒரு ஆய்வு முறைப்படி இருக்கட்டுமேங்கிறதுக்காக வேண்டி நெல்லி மரத்தில் அந்த மிளகு கொண்டு வந்து வச்சேன். கிட்டத்தட்ட இப்போ அது 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க 3 வருஷத்தில் காய்க்கினாங்க. ஆனால் அது முன்னாடியே காய்ச்சிருக்கு. ஆனால் புதுசாக மரம் வச்சு அதை தோட்டமாக உருவாக்கி பண்ணுறத விட இருக்கிறதுல நடும்போது இது சிறப்பாகவே இருக்குது. கஜா புயலுக்கு முன்னாடி வரப்போரங்கள்லையும் ரோட்டு ஓரங்கள்லையும் தான் மரங்கள் நிறையா வச்சுருந்தேன். உள்ளே இதாக வைக்கலை. கஜா புயல் வந்து நான் மரம் வச்சு ஒரு 14-15 வருஷம் அதை எனக்கு வந்து லாபம் ஈட்டுற கட்டத்தில் இருக்கும் நேரத்தில் அது நிறைய பாதிப்பு கொண்டு பண்ணிடுச்சு. சொல்லப்போனால் கோடிக்கணக்கான ரூபா மதிப்புள்ள மரங்கள் சாஞ்சு போச்சு. அது சாஞ்சால் கூட அப்படியே மறுபடியும் விவசாயம் பண்ணேன். மறுபடியும் போய் விவசாயத்தில் நஷ்டம் வேண்டாம், அடிக்கிற புயல் தொடர்ச்சியாக அடிக்க போகிறதில்ல, எப்போயோ ஒரு திருப்பம் குறையுங்கிற காரணத்தினால மறுபடியும் மரப்பயிர் தான் பண்ணணுன்னு எனக்கு ஒரு உந்துதல் ஏற்பட்டு மறுபடியும் ஈசாவில் மரங்கள் வாங்கிட்டு வந்து டிம்பர் மரங்களில் தேக்கு வச்சுருக்கேன், மகோகனி இருக்குது, சந்தனம் மெயினாக நிறையா வச்சுருக்கேன், செஞ்சந்தனம் இருக்குது. கிட்டத்தட்ட அனைத்து விதமான மரங்கள் இருக்குது, நிறைய மரங்கள் இருக்குது. விவசாயி இப்போ கால சூழ்நிலைக்கு விவசாயம் பண்ண முடியலைங்க. விவசாயம் வந்து ஆட்கள் பிரச்சனை வந்துடுது, பூச்சி மற்ற தொந்தரவுகள் ஜாஸ்தியாக போயிடுது. அது சேவிங்ஸாக இருக்கும். மற்றபடி எவ்வளோ விவசாயத்தில் வருமானம் வந்தாலும் நம்மள்கிட்ட மிச்சம் இருக்கிறதில்ல. இப்போ மரப்பயிர் நம்ம அதில் ஒரு பகுதி ஒரு 10 ஏக்கர் இடம் வச்சுருக்கோன்னா ஒரு 3 ஏக்கர் மரப்பயிர் இருந்துச்சுன்னா பின்காலத்தில் நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி இருக்குது. எவ்வளவு விவசாயத்தில் வருமானம் போதிய அளவுக்கு கிடைக்கல, வருமானம் வரல. ஆனால் மரப்பயிர் அப்படி இல்லை. ஒரு 20 வருஷமோ 15 வருஷமோ நம்மளுக்கு ஒரு பெரிய டெபாசிட் மாதிரி அதில் கிடைக்குது. அதனால் மரப்பயிருக்கு மாற்றி பண்ணியிருக்கேன். அப்பா காலத்துலலாம் விவசாயம் பண்ணாங்க. மானாவாரி விவசாயம், போர்வெல் இப்போ அதெல்லாம் கிடையாது. வெறும் முந்திரி காடாக இருந்துச்சு. சின்னதாக கொஞ்சம் தோரை கடலை அந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் விவசாயத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அப்பாவெல்லாம் ரொம்ப படிக்காதவங்க, நான் கொஞ்சம் படிச்சிருந்ததுனால இது வேணாத வரும் மரப்பயிர் அப்படி ஏதாவது மாற்றி பண்ணுவோம், பின்னாடி நம்மளுக்கு ஒரு லைஃப்பில் ஏதாவது ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு இது வேணுங்கிறதுக்காக மரப்பயிருக்கு வந்துடும். தண்ணி இல்லாமல் என்ன பயிர் லாபகரமாக விளையுங்கிறத யோசித்து அதனால் வந்து மரப்பயிருக்கு மாறிட்டோம். லேபர் பிரச்சனை எல்லாமே இருக்குது. அதனால் மெயின் தண்ணியும் லேபரும் தான். அந்த ரெண்டும் வந்து குறைவாக இருக்கிறது மரப்பயிரில் தான். சாதாரணமாக இப்போ ஒரு 30 மரம் தேக்கு மரம் விற்றேன் சார், 4 லட்ச ரூபாய்க்கு விற்றேன். மரம் 30,000 ரூபா கிட்டத்தட்ட அந்த கணக்குக்கு விற்றேன். இப்போ எனக்கு கஜா புயலில் உழுவல்னா சாதாரணமாக இப்போ ஒரு கோடீஸ்வரன் அளவுக்கு இருந்திருப்பேன். கஜா புயல் நம்மளை பாதிச்சிருச்சு. ரொம்ப பாதித்தாலும் மறுபடியும் கொஞ்சம் இடையில மனம் விட்டு மரப்பயிருக்கே வரணுங்கிறதுக்காக ஒரு பாதி அளவுக்குள்ள இடத்த மரப்பயிர் ஆக்கிட்டேன். பாதி விவசாயத்தில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நான் பக்கத்தில் ஒரு ஊரில் போய் சந்திரன் கன்று வேணும்னு கேட்டால் 240 ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஒரு கன்று. கேட்டிங்கன்னா 1 அடி 1.5 அடி உயரம் இருக்காதுங்கிறாங்க. அது வேண்டியதில்லை. நான் ஈசாவிலேருந்து கன்று வாங்கிட்டு வந்து நான் பேக்கெட்டை மாற்றி ஒரு 5-6 மாதம் வச்சுருந்தேன். அந்த 250 ரூபா கன்று அளவுக்கு அந்த கண்ணே வளர்ந்துருச்சு. ஃபீல்டு வைஸாக சார் எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க. ஈசாவில் இருக்கவங்க கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி இருக்குது ஃபீல்டில்
வரீங்களா? வர இன்னும் அந்த அடுத்த நிமிஷமே ஒரு அரை மணி நேரத்தில் வரேன் சார், இல்லை 3/4 மணி நேரத்தில் வரேன், இல்லை இன்றைக்கி முடியலாம் நாளைக்கு வரேன், உடனே வந்து பார்ப்பாங்க. அதுலலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இது இந்த மிளகு செடி எடுத்துகிட்டு வரையில் எனக்கு 3 வருஷம் டைம் சொன்னாங்க. 3 வருஷம் கழிச்சு தான் அது காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது 2வது வருஷத்துலேயே இப்போ காய் எடுக்கிற கட்டத்துக்கு காய்ச்சிருச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மலைப்பகுதியை விட நம்மளுக்கு முன்னாடியாக காய்க்கும். 2வது நாங்கள் கட்டமைப்பே வந்து இப்போ மலைப்பகுதியில் இருக்க மரங்களை விட கூட இங்கே கட்டமைப்பு உருவாக்கியிருக்கோம். 2 வருஷம் கழிச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய மலைப்பகுதி மாதிரி சோலையாக இருக்கும். இது நான் வடகாட்டுக்கு அந்த மிளகு சமவெளியில் மிளகு சாகுபடி கருத்தரங்கு போயிருந்தேன். அங்கே போனப்போ அந்த செந்தமிழ் செல்வன் தோட்டத்தில் இந்த நர்சரி இருந்துச்சு. அதில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், ஒரு 100 கன்று அளவுக்கு வாங்கிட்டு வந்து வச்சேன். அவங்க சொன்னதை விட இது முன்னாடியே காய்ச்சிருக்கு. அதுக்கு பிறகு இப்போ ஈசாவில் நிறையா கொடுக்குறாங்க. நான் ஈசாவிலேருந்து கூட ஒரு 50-100 கன்று வாங்கிட்டு வந்தேன். அது எல்லாம் உள்ள தென்னையில் வச்சுருக்கிறேன். எங்கள் ஊர்லேருந்து 5-6 கிலோமீட்டரில் தான் அந்த சூரியம்பட்டிங்கிற ஈசா இது மையம் இருக்குது. அதில் இருக்கிற களப்பணியர்களை தொடர்பு வச்சுக்கிறது, மறுபடியும் யூடியூப்பில் உங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் போடுற அந்த நிகழ்ச்சிகளுக்கு யூடியூப் மூலியமாக பார்த்துட்டு எந்த நிகழ்ச்சியும் குறைவில்லாமல் அட்டன் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் போயிடுவேன். ஒரு நிகழ்ச்சி கூட மேக்ஸிமம் பாக்கி வைக்கிறதில்ல, எல்லாத்தையும் போவேன். சிலது தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கும். கூட இயற்கையாகவே கொஞ்சம் மரப்பயிர் வைக்கணுங்கிறதுல ஆர்வமாக இருக்கிறேன். புதுசாக இருக்கணும் பயிர்கள், நல்ல பயிராக வைக்கணுங்கிறதுல ஆர்வமாக பண்ணிகிட்ருக்கேன். ஏப்ரல் 28 இதில் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் மறுபடியும் மிளகு சம்மந்தமான கருத்தரங்கு நடக்குது. சமவெளியில் மிளகு கடலூரில் நடக்குது, குத்தாலம் பக்கத்தில் அந்த மாயவரம் பக்கத்தில் நடக்குது, கோயம்புத்தூரில் நடக்குது. அந்த டைமில் எங்கே எனக்கு போக்குவரத்துக்கு வசதியாக இருக்கோ அந்த இதில் மீண்டும் இப்போ அந்த பயிற்சியில் கலந்துக்குவேன்.